Hi viewers, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டாபிக் 12th standard English Unit 1 Prose Two Gentlemen of Verona. It's written by A.J. Cronin. சரிங்களா? So Two Gentlemen of Verona. So already இந்த டைட்டில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஃபேமஸான டைட்டில் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட Two Gentlemen of Verona. So இந்த நாவல்ல இருந்து இந்த டைட்டில் மட்டும் எடுத்து இந்த லெசனுக்கு நம்ம கொடுத்திருக்காரு ஏஜே க்ரோனின். ஸோ அது எதனால் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இந்த லெசனுக்கு கொடுத்தாரு அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஆத்தரை பற்றி பார்ப்போம். ஏஜே க்ரோனின். ஸோ இவரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரோனின். இதுதான் வந்து ஏஜே க்ரோனினோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1896 ஸ்காட்லாண்டை பிறந்திருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ட்ராமட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன். ஸோ இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட்டும் ட்ராமட்டிஸ்டாகவும் இல்லாமல் ஒரு ஃபிசிஷியன். இவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபஷன். ஸோ டாக்டர் பை ட்ரைனிங். ஸோ க்ரோனின் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரினவுன்டு ஸ்டோரி டெல்லர் ஆஃப் 20th century. ஸோ இவரோட ப்ரொஃபஷன் டாக்டர் மட்டும் இல்லாமல் இடையில அவருக்கு இருக்கிற அந்த லெஷர் டைமில் இவர் வந்து ஸ்டோரி டெல்லர். ஸோ ஒரு பொயட்ரியாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், மற்றது எல்லாமே எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஒரு நாவல் எழுதியிருக்கார். ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டோரி டெல்லர் இந்த 20th century அப்படின்ற ஒரு பேர் பெற்றிருக்காரு. ஸோ மெனி ஆஃப் ஹிஸ் ஸ்டோரிஸ். ஸோ இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை தழுவி இருக்குன்னா மெடிக்கல் கேரியர், அதை தழுவி தான் எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து மெடிக்கல் பற்றி தான், மெடிக்கல் ரிலேட்டடாக தான் வந்து இதுவும் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இவரோட புக்ஸ் வி ஆர் நாட் ஒன்லி த பெஸ்ட் செல்லர்ஸ் பட் சம் ஆஃப் தெம். ஸோ இவரோட புக்ஸ் வந்து ஸோ வி ஆர் நாட் ஒன்லி பெஸ்ட் செல்லர்ஸ், அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. பட் சம் ஆஃப் தம், இவரோட அந்த ஃபேமஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிட்டாடல் அண்ட் த கீஸ் ஆஃப் கிங்டம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இது என்ன பண்ணாங்க, இன்டூ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு ஃபிலிம்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. இவரோட அந்த நாவலை வந்து ஃபிலிம்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. கன்வெர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் அடாப்டட் ஃபார் ரேடியோ அண்டு டெலிவிஷன். ஸோ அந்த ரேடியோவிலையும் டெலிவிஷன்லேயும் இவரோட அந்த நாவல்ஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஹிஸ் நாவலா மீன்ஸ் ஸோ ஒரு பெரிய நாவலும் இல்லாமல் சின்ன நாவலும் இல்லாமல் ஒரு மீடியமான நாவல். சரிங்களா? ஸோ அது என்னென்னா கண்ட்ரி டாக்டர். ஸோ அந்த கண்ட்ரி டாக்டர் வாஸ் அடாப்டட் ஃபார் ஏ லாங் ரன்னிங் பிபிசி ரேடியோலையும் டிவி சீரீஸ்லையும். ஸோ இவரோட அந்த கண்ட்ரி டாக்டர் அப்படின்ற அந்த ஒரு நாவலில் வந்து ஸோ லாங் ரன்னிங், ஸோ ரொம்ப நாளாக வந்து அதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தாங்க ஆர்த்தர் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். So Two Gentlemen of Verona is written by A.J. Cronin. First of all, in the story, gist of the story நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் யார் வராங்க? ஸோ in this story, the narrator meets two little boys named Nicola and Jacopo. ஸோ in Verona. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, டூ லிட்டில் பாய்ஸ் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அவங்களோட பேர் வந்து நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ. சரிங்களா? ஸோ எங்கே மீட் பண்ணுறாருன்னா இன் வெரோனா சிட்டியில். ஸோ தே டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வித் அட்மோஸ்ட் சின்சியாரிட்டி அண்ட் டிவோஷன். தே ஒர்க் ஹார்ட் ஃப்ரம் டே பிரேக் டு மிட் நைட். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ எல்லா ஜாபுமே அவங்க வந்து பார்க்குறாங்க வித் அட்மோஸ்ட் சின்சியர். அந்த ஜாப் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா சின்சியராகவும் டிவோஷனாகவும் ஒரு ஈடுபாடோடு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் ஹார்ட் ஃப்ரம் டே பிரேக் டு மிட் நைட். ஸோ டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, டில் மிட் நைட் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ த நரேட்டர் இஸ் அமேஸ்டு டு சீ தம் ஒர்க் ஸோ ஹார்ட். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற விதத்தை வந்து நரேட்டர் வந்து பார்க்குறாரு, அமேஸ்டு. ஸோ ஒரு அமேஸ்டு மீன்ஸ் ஒரு வியப்பாக பார்க்குறாரு. சரிங்களா? டு சீ தம் ஒர்க் ஸோ ஹார்ட். He is curious to know the real motive behind their hard work. So in the end, he discovers that these two little boys do everything to save their sister, Lucia, who is admitted to hospital. So இவங்க இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஸோ அது எண்டு இந்த ஸ்டோரியோட எண்டில் தான் அது வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக பண்ணாங்கன்னா டூ எவ்ரி திங் டு சேவ் தேர் சிஸ்டர். ஸோ இது எல்லாமே அவங்க சிஸ்டருக்காக தான் பண்ணுறாங்க. அவங்க சிஸ்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா லூசியா. ஸோ அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்க வந்து இந்த டூ லிட்டில் பாய்ஸும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ அந்த சிஸ்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறார். சரிங்களா? ஸோ ஹீ இஸ் மூவ்டு பை தி சின்சியாரிட்டி அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டூ லிட்டில் பாய்ஸ் அண்ட் கால்ஸ் தம் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா.
ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த 2 லிட்டில் பாய்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ ஒரு வெரோனா சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல 2 மனிதர்களை வந்து மீட் பண்ணதை வந்து சொல்கிறாரு. சரி, இது இப்படி தான் இந்த டைட்டில் வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்னு சொல்லிட்டு இந்த லெசனுக்கு டைட்டில் வந்து ஆத்தர் வச்சுருக்கார். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். As we drove through the foothills of Alps, 2 small boys stopped us on the outskirts of Verona. ஸோ நம்ம நரேட்டரும் ஸோ அவரோட டிரைவர், சரிங்களா, ஸோ டிரைவர் எங்கே போய்ட்டுருங்க? As we drove through the foothills of Alps. Foothills means ஸோ areas at the base of the hill. ஸோ ஒரு பேஸ் ஆஃப் த ஹில்லோட அடிப்பகுதி, சரிங்களா, பேஸ் ஆஃப் த ஹில்ஸ். ஸோ அந்த ஏரியா வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வந்து கீழே மலைத்தொடர் அடிப்பாகத்தில் வந்து இவங்க நரேட்டரும் கார் டிரைவரும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்மால் பாய்ஸ் ஸோ அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப்பர்ஸ் வந்து அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் வெரோனா. ஸோ எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் வெரோனா. ஸோ வெரோனாவோட அவுட்ஸ்கிரிட்ஸ் மீன்ஸ் ஸோ பார்டர் லைன். ஸோ வெரோனாவோட பார்டர் லைன், சிட்டி என்ட்ராவோட பார்டர் லைனில் வந்து நின்றுட்டு ஸோ அந்த 2 ஸ்மால் பாய்ஸும் அந்த காரை வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ எதுக்காக நிறுத்துகிறாங்கன்னா they were selling wild strawberries. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த பழத்தை அவங்கக்கிட்ட விற்கணுன்றதுக்காக காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது ஸோ அங்கே இருக்கிற அந்த டிரைவர், ஸோ அந்த டிரைவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா லூகி. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா டோன்ட் பை வார்ன்டு லூகி. ஸோ அதை வந்து வாங்காதீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறார்? நரேட்டர்கிட்ட சொல்கிறார். ஸோ அவர் காஷியஸ் டிரைவர். ஸோ எதுக்காக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா. ஸோ உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் பெட்டராக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வெரோனா சிட்டிக்குள்ளே போனால் இன்னும் பெட்டராக வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கலாம். ஸோ அதனால் இதை வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசைட்ஸ் திஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா he shrugged his shoulders. Shrugged means so raised his shoulders slightly. He shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. ஸோ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ அந்த நம்ம நரேட்டரை பார்த்து ஸோ அந்த நரேட்டர் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு கொஞ்சம் மூவ் பண்ணும்போது அவரோட ஷோல்டரை பிடிச்சி ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கன்வே பண்ணுறார். ஸோ convey his disapproval means a refusal of their shabby appearance. Shabby means not clean and neat. ஸோ அவங்களோட அந்த ஷாபி அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே அந்த டிரைவருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து இவங்ககிட்ட வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்அப்ரூவல் பண்ணுறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாய் ஹேட் எ ஓன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸு. ஸோ ஒன் பாய் ஹேட் ஓன் ஜெர்சி மீன்ஸ் இந்த இடம் ஸ்வெட்டர். ஸோ ஒரு ஸ்வெட்டரும் அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், ஸோ ஒரு கிழிஞ்ச ஒரு காக்கி பேண்ட்ஸும் போட்டிருக்காப்புல. நெக்ஸ்ட் த அதர் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் in loose fold about his skinny frame. So army tunic means say loose outer garments without sleeves. So another boy வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ட்ஸ். ஸோ லூஸான கிளாத்ஸ் வந்து போட்டுட்ருக்காப்புல. ஸோ அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். ஸோ அந்த ஸ்கின்னி ஃப்ரேம் மீன்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அவனோட அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்குது. சரிங்களா, so next yet gazing at the 2 little figures. Gazing means looking steadily. So yet gazing at the 2 little figures. So அந்த 2 little figures பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா with their brown skin. ஸோ அவங்களோட அந்த ப்ரௌன் ஸ்கின்னும் ஸோ tangled hair, brown skin and tangled hair and dark earnest eyes. We felt ourselves strangely attracted. ஸோ அந்த டேங்கிள்டு ஹேர் மீன்ஸ் அந்த சிக்கலான அந்த முடி. ஸோ அண்டு டார்க் ஏர்னஸ் மீன்ஸ் அந்த சீரியஸான ஐஸ். இதெல்லாம் பார்க்கும்போது we felt ourselves strangely attracted. ஸோ எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ மை கம்பெனியன் ஸ்போக் டு த பாய்ஸ். ஸோ என்னோடய கம்பெனியன் வந்து இப்போ அந்த பாய்ஸ் கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னா டிஸ்கவர்டு தட் தே வேர் பிரதர்ஸ். அவங்க பேச்சு கொடுத்து பேசும்போது அவங்க வந்து பிரதர்ஸ்ன்னு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த பிரதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நிக்கோலா தி எல்டர்.
was 13. ஸோ நிக்கோலா வந்து எல்டர் பெரியவனும். ஸோ அவனோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சின்ன பையன் ஜேக்கப்போ who barely came up to the door handle of the car was nearly 12. ஸோ அந்த சின்ன பையனுக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் நியர்லி 12. ஸோ ஒரு 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா who barely came up to the door handle. ஸோ அந்த டோர் ஹேண்டில் ஹைட் தான் வந்து இருக்காப்புல. ஸோ வாஸ் நியர்லி 12 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாரு, we bought their biggest basket and then set off toward them. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோன்னா we bought their biggest basket. ஸோ நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த பழத்தை வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். and then set off மீன்ஸ் இந்த இடம் வந்து started towards, set off toward town. ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்க இந்த பசங்கக்கிட்டேருந்து சின்ன பசங்கக்கிட்டேருந்து பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சரிங்களா? ஸோ நம்ம ஆர்த்தரும் டிரைவரும் அங்கேருந்து கிளம்பிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல்ஸ், நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டலை விட்டு வெளியில் வரும்போது we saw our friends. ஸோ our friends is refers to ஸோ நிக்கோலோ அண்ட் ஜேக்கப்போ. ஸோ சிட்டிக்கு இப்போ புதுசாக உள்ளே என்டர் ஆகிறாங்க. ஸோ என்டர் ஆகணும்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் எஸ்டர்டே மீட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டால் அந்த நிக்கோலோவும் அந்த ஜேக்கப்போவும் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ பென் டு அவர் ஷூ ஷைன் பாக்ஸஸ் beside the fountain in the public square doing brisk business. ஸோ we saw our friends என்ன பண்ணுறாங்கன்னா bent to our shoe shine boxes. ஸோ பிசைட்னு பக்கத்தில், ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபவுண்டைன் in the public square means open place common to all. ஸோ அந்த பப்ளிக் ஸ்கொயரில் என்ன பண்ணுறாங்க ஷூ ஷைன் பண்ணிகிட்ருக்காங்க, ஷூ பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. அங்கே வர பீப்புளுக்கு எல்லாமே வந்து ஷூ பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. எப்படி போட்டுட்ருக்காங்க, டூயிங் brisk மீன்ஸ் வெரி பிஸி அண்ட் ஆக்டிவ். டூயிங் brisk பிஸ்னஸ். ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ ரொம்ப ஆக்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ we watched for a few moments. ஸோ நாங்கள் வந்து அந்த டூயிங் பிரிஸ்காக இருக்கிற அந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் வந்து ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ஆஸ் ட்ரேட்ஸ் ரெஃபர்ஸ் டு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்லாக்கண்ட் ஆனது. ஸ்லாக்கண்ட் மீன்ஸ் மந்தமான. ஸோ பிகேம் டல். ஸோ அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல் அடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், வி வென்ட் டு அவர், நாங்கள் வந்து அவங்க கிட்டே போனோம். ஸோ அவங்க கிட்டே போகும்போது த greeted us with friendly faces. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ greeted மீன்ஸ் வெல்கம்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸ், ஸோ ஒரு நட்பு முகத்தோடு எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாரு. ஸோ நரேட்டர் நினைக்கிறேன், ஐ தாட் யூ பிக்டு ஃப்ரூட் ஃபார் எ லிவிங் ஐ செட். ஸோ அந்த நரேட்டர் சொல்கிறாரு, நான் வந்து நினச்சேன் நீங்கள் வந்து வெறும் ஃப்ரூட்ஸை மட்டுமே விற்றுட்டு நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ நிக்கோலா வந்து ஆன்சர் பண்ணுறாப்புல. ஸோ என்ன பண்ணுறாப்புலன்னா வி டூ மெனி திங்ஸ் சார். ஸோ நாங்கள் வந்து இதை மட்டும் பண்ணல, நாங்கள் வந்து நிறைய வந்து நிறைய ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா ஆன்சர் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா வந்து ஆன்சர் பண்ணுறாப்புல. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி கிளான்ஸ்ட் அட் அஸ் ஹோப்லி. ஸோ ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரோ த டவுன் டு ஜூலியட்ஸ் டோம்ப் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாப்புல பாருங்கள், ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ். ஸோ விசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் நாங்கள் வந்து டவுனுக்குள்ளே சுற்றி காட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் டு ஜூலியட்ஸ் டோம்பு அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லா இடத்தையுமே வந்து டூரிஸ்ட் கைட் மாரி நாங்கள் வந்து எல்லாரையும் சுற்றி காட்டுவோம். அதுலேயும் முக்கியமான இடம் ஜூலியட்ஸ் டோம்ப். ஜூலியட் யாருன்னு கேட்டோன்னா ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் ட்ராமா ஸோ ரோமியோ ஜூலியட். ஸோ அந்த ரோமியோ ஜூலியட்டில் வர அந்த ஹீரோயின் நேம் தான் வந்து ஜூலியட். ஸோ அந்த ஜூலியட் டோம்ப் மீன்ஸ் வேர் த டெட் பாடி இஸ் பிளேஸ்டு. ஸோ டெட் பாடியை வந்து அந்த புதைக்கிற இடம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூலியட் டோம் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நாங்கள் வந்து எல்லா இடத்தையுமே வந்து நாங்கள் வந்து சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சார் சொல்கிறதுனா நிக்கோலா. ஸோ அதுக்கு வந்து அந்த நரேட்டர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆல் ரைட் ஐ ஸ்மைல்டு யூ டேக் அஸ் அலாங். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு யூ டேக் அஸ் அலாங், எங்களையும் அங்கெல்லாம் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நரேட்டர் வந்து சொல்கிறாப்புல. ரிமைனிங் லெசனை பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா?
ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.